உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என்ன வசந்தி, உன் பொண்ண பாத்தியா? எவ்வளவு பெரிய வீட்டு தறிய துடைக்கிறா பாத்தியா? எப்படி இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டு போனா போற இடத்துல அவதானே எல்லா வேலையும் செஞ்சாகணும். அதான் இப்பவே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்க. நவ்யா தன்கிட்ட இருக்கிறதா பொய் கூட சொல்லிருக்கலாம்ல. நாங்களும் முதல்ல அப்படிதான் நினைச்சோம். பாருங்க, என்ன வாயடிச்சு போய் நிக்கிறீங்க? இப்ப சொல்லுங்க, போலீஸ்க்கு போலாமா? சொன்னமுக்கு ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறா? அதாங்க அவ குணம். அவகிட்ட இருந்து எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும்னா இப்ப அவ சொல்றபடிதான் நான் நடந்தாகணும். வேற வழியே இல்ல. இல்லனா நாளைக்கு என் பொண்ணு. என்ன நாளைக்கு? சொல்லுங்க வசந்தி. எத்தனை நாளைக்கு தான் ஒரு வயசு பொண்ணை இப்படி வெளியே விட்டு வைக்க முடியும்? மாயாக்கும் பாலுக்கும் கல்யாணம் ஆகுற வரைக்கும் பொறுமையா தான் இருந்தாகணும். அததான் சொர்ணமுகியும் என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறா. பாலுக்கும் மாயாக்கும் நடக்க போற கல்யாணத்துல நான் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல. என் வாயை அடைக்கதான் நவ்யாவை கடத்தி வச்சிருக்கா. என்னன்னு தெரியல வசந்தி. சொர்ணமுகி என்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாலும் அந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு அவளை பிடிக்கல. அவ இவ்ளோ பெரிய கொலைக்காரியா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அவ எங்க வீட்ல இருக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கல. நானும் அதை பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். சொர்ணமுகி ஏன் உங்க வீட்ல சேர்த்து வச்சிருக்கீங்க? அவளுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி பழக்கம்? அதாங்க எனக்கும் புரியவே இல்ல. என் தங்கச்சி கீதாவுக்கும் சொர்ணமுகியை பிடிக்காது. அம்மா தான் சொர்ணமுகி கிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. உங்க அம்மாக்கு சொர்ணமுகி எப்படி தெரியும்? ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா அதுலயே எனக்கு ஒரு குழப்பம் இருக்கு. இத்தனை வருஷமா ஜெயில இருந்த சொர்ணமுகிக்கும் உங்க அம்மாக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அவங்க எப்படி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும்? ஸ்கூல்ல படிக்கும் போது கூட படிக்கிற பொண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கும். ஒரு இடத்துல வேலை செஞ்சோம்னா அங்க வேலை செய்யற பொண்ணு நமக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம். அப்படி பார்த்தா உங்க அம்மாவும் சொர்ணமுகி கூட ஜெயில. வசந்தி, கோச்சிக்காதீங்க வித்யா. நான் சொல்றத நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க அம்மாக்கும் சொர்ணமுகிக்கும் இவ்ளோ நெருக்கமான நட்பு இருக்குன்னா அது எப்படி வந்திருக்க முடியும்? நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல வசந்தி. சாரி வித்யா, நான் உங்களை கோவப்படுத்தணுங்கிறதுக்காக இப்படி சொல்லல. பரவாயில்ல வசந்தி, உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. நீங்க சொல்றத நினைச்சு பார்க்கும்போது என் மனசுக்குள்ள புதுசா நிறைய கேள்விகள் வருது. அதுக்கு பதில் தேட வேண்டிய நாள் வந்துடுச்சு. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். மாப்பிள்ளை கூட மச்சான், உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உங்க போக்குல ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. முன்னெல்லாம் குறைஞ்சது 7 இட்லியே சாப்பிடுவீங்க. இப்ப காலையில இருந்து 2 இட்லியை வச்சு தடுமாறிட்டு இருக்கீங்க. என்னாச்சு மச்சான் உங்களுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? இப்ப மாலை வேற போட்டிருக்கீங்க. மலையில தெம்பா நடக்கணும்ல. நாங்க வாட வச்சுக்கோங்க. சரவணா ப்ளீஸ், உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் சாப்பிடுங்க. நரேன்,
உன் மேல இருக்கிற அக்கறையில தானே சொல்றாரு. ஏன் இப்ப டென்ஷன் ஆற? அப்பா என் மேலே யாரும் அக்கறை காட்ட வேண்டாம். என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும். மச்சான், இன்னைக்கு நானும் உங்களோட ஆபீஸ்க்கு வரேன். என்னவாமா, நானும் ஆபீஸ் வேலைலாம் இப்பதான் கத்துக்கிறது. ம். ஆமா நரேன், நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, மாப்பிள்ளைக்கு நம்ம ஆபீஸ்ல ட்ரைனிங் கொடு, உனக்கும் துணையா இருப்பாரு. யாரும் துணையெல்லாம் வர முடியாது. அவங்கவுங்க பொழப்ப அவங்கவுங்க பார்க்கட்டும். மச்சான், இந்த மாத்திரை மாத்திரையா? என்ன மாத்திரை? இல்ல ஏன் திடீர்னு பேச்ச மாத்துறீங்கன்னு கேட்டேன். நான் சாப்பிடும்போது யார் பேசினாலும் எனக்கு பிடிக்காது. அம்மா, இனிமேல் எனக்கு தனியாக சாப்பாடு கொடுத்துருங்க. இப்படி கூட்டத்தோட உட்காந்து சாப்பிட எனக்கு பிடிக்கல. ஏய் நரேன், ஏன் டென்ஷன் ஆற? மாப்பிள்ளை உன்கிட்ட சும்மா ஜோக்குக்கு தானடா சொல்றாரு. வேண்டாம்ப்பா, எனக்கு இந்த ஜோக்கெல்லாம் வேண்டாம். மச்சான், முதல்ல போய் டாக்டரை பாருங்க. இல்ல மச்சான், உங்களுக்கு அடிக்கடி இப்பெல்லாம் கோவம் வருது, எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆறீங்க. உங்களுக்கு பிபி இருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் லேஸ்ல விட்டுறக்கூடாது, சரியா? டாக்டரை போய் பார்த்து மாத்திரை மருந்து சாப்பிடணும். ஏய் என்னடி இவன்? சாமி, என்ன அதுக்குள்ள எழுச்சிட்டீங்க? நிம்மதியாக சாப்பிட விட்டா தானே. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். அப்பா வரேன். மாப்பிள்ள, நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி வர வர நரேன் போக்குல நிறைய மாற்றம் தெரியுது. அது என்னன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறேன் மாமா. மச்சான் நல்லவர் தான், தப்பான வழிக்கெல்லாம் போக மாட்டாரு. எனக்கு தெரிஞ்சு வெளியே சொல்ல முடியாத மாதிரி பிரச்சனை அவருக்கு ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன். ம். என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். சம்பந்தம் என்ன அகிலா, ஆங்காலஜிஸ்ட்னு போட்டிருக்கு, அப்படின்னு என்னன்னு தெரியுமா? தெரியலையே சரவணன். சரி வாங்க போய் டாக்டர் பார்க்கலாம். வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், வாங்க உட்காருங்க. எஸ், நீங்க யாரு, என்ன விஷயமா பார்க்க வந்திருக்கீங்க? டாக்டர்,
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நரேன் ஒருத்தர் வந்தாருல்ல, அவர் எதுக்கு உங்களை பார்க்க வந்தாரு? அது எதுக்கு உங்களுக்கு தெரியணும்? அது அவரோட பர்சனல் விஷயம். அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல முடியாது. டாக்டர், இவங்க அகிலா நரேனோட ஒய்ஃப் தான். கொஞ்ச நாளாவே நரேன் ரொம்ப டல்லாவே இருக்காரு. எப்பவும் ரொம்ப உற்சாகமாவே இருக்கிற நரேனுக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. அது தெரிஞ்சுக்கலாம் தான் வந்திருக்கோம். ப்ளீஸ் டாக்டர், அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுங்க. அவர் எங்ககிட்ட எதையோ மறைக்கிறாருன்னு தெரியுது. எஸ், நீங்க நினைக்கிறது சரிதான். நரேன் ஒரு கேன்சர் பேஷண்ட். நரேன் இது ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருந்தா அவர் உயிரை காப்பாத்திருக்கலாம். பட் அவர் என்கிட்ட வரும்போது கேன்சர் முத்தி போய் ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் வந்தாரு. இன்னும் கூட நரேனுக்கு தெரியாம தான் இருந்திருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்தில் அடிபட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக என்கிட்ட வந்தாரு. அப்போ பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தான் நரேனுக்கு கேன்சர் இருக்கிறது தெரிஞ்சது. டாக்டர், நரேனுக்கு எவ்வளோ காஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் இருந்தாலும் சரி, அதை பார்த்துக்கலாம். ஃபாரின் கூட்டு போகிறது கூட நாங்கள் தயாராக இருக்கோம். எப்படியாவது ஒரு உயிரை காப்பாற்றணும் டாக்டர். சாரி டு சே திஸ். நரேன் இன்னும் அதிகபட்சமா 3 மாசம் தான் உயிரோட இருப்பாரு. டாக்டர், அவர் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. ப்ளீஸ், நீங்க தான் அவரை காப்பாத்தணும். உங்க உணர்வுகளை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். இனிமே நரேனை எந்த மருந்து மாத்திரையாலையும் காப்பாற்ற முடியாது. நான் இப்போ கொடுத்திருக்கிற மருந்து மாத்திரை கூட நரேனுடைய மன திருப்திக்காக தான். அந்த மருந்து மாத்திரை எந்த வகையிலையும் நரேனோட உயிரை காப்பாத்தாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். டாக்டர், நரேன் இதை பற்றி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லு டாக்டர். பொதுவா இந்த மாதிரி நோயால பாதிக்கப்பட்டவங்க யார் அதிகமா நேசிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இதை பத்தி சொல்ல மாட்டாங்க. இது இயற்கை தான். நரேன் கவுண்டிங் இஸ் டேட்ஸ். அவர் முன்னாடி நீங்க அழாம வருத்தப்படாம நரேன் நினைக்கிற மாதிரி எதுவும் உங்களுக்கு தெரியாத மாதிரி காட்டிக்கணும். அவரை எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கிட்ட நடந்துக்கங்க. உங்களுக்கு குழந்தை இல்லைன்னு நரேன் சொன்னாரு. அது வரைக்கும் நல்லதுன்னு நினைச்சுக்கங்க. நரேன் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிருக்கிறாரு. நீங்க சங்கடப்படக்கூடாதுன்னு தான் அவர் மனசுக்குள்ளேயே போட்டு போராடிக்கிட்டு இருக்காரு. அவர் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. என் ஒய்ஃபுக்கு நான் வாழ்நாள்ல எதுவுமே பண்ணல, அவ வாழ்க்கையும் சேர்த்து கெடுக்க போறேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. மேடம், நீங்களும் உங்க மனசை நீங்க தைரியம். ஓகே சார், பார்க்கலாம். அகிலா, ப்ளீஸ் அழாதீங்க. இந்த நேரத்தில் நீங்க தைரியமா இருக்கணும். நரேன் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அவரு போறதுக்கு முன்னாடி நான் போயிடணும்.
உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா டாக்டர் சொன்னதுதான் யதார்த்தம். அதை புரிஞ்சுக்கோங்க அகிலா. அகிலா, இந்த விஷயம் நம்ம வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பா மாமாவுக்கும் அத்தைக்கும் தெரியவே கூடாது. ஏற்கனவே என் வாழ்க்கை ஒரு வீல் சேர்ல முடங்கி போனது நினைச்சு மாமா ரொம்ப உடைஞ்சு போயிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சா அவரால தாங்கிக்கவே முடியாது. அதனால இந்த விஷயம் நமக்கு மட்டும் தெரிஞ்சதாவே இருக்கட்டும். சரி, அழாதீங்க, வாங்க போலாம். ஆமா, என்ன பேர் சொன்னீங்க? சொர்ணமுகி. எஸ், நீங்க சொன்ன அந்த காலகட்டத்தில் சொர்ணமுகி ஜெயில தான் இருந்திருக்காங்க. ஆமா, உங்களுக்கு எதுக்கு இந்த டீடைல்ஸ்? ஒரு கேஸ் விஷயமா தேவை, அதுக்காக தான் உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க ஒரு லாயருங்கிறதால தான் நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்றேன். அப்படி இல்லைன்னா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல எழுதி கொடுத்துதான் நீங்க இந்த டீடைல்ஸ் எல்லாம் வாங்க முடியும். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். அப்புறம் எனக்கு இன்னொரு டீடைல்ஸும் தேவைப்படுது சார். சொர்ணமுகி இந்த ஜெயில இருந்த பீரியட்ல அவங்க கூட சுமதின்னு ஒருத்தவங்க இருந்தாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுவும் என் கேஸ்க்கு கொஞ்சம் தேவையா இருக்கு. அப்படியா? பார்த்து சொல்றேன் மேடம். இருக்கு. சுமதிங்கிற பேர்ல 5-6 பேர் இருக்காங்க மேடம். நீங்க சொல்ற சுமதியோட இனிஷியல் என்ன? கே சுமதி சார். ஆமா மேடம். சொர்ணமுகி ஜெயிலுக்கு வந்த புதுசுல அவங்க கூட கே சுமதி ஒய்ஃப் ஆஃப் கனக சபாபதினு ஒருத்தர் இருந்திருக்காங்க. என்ன மேடம், ஏன் ஒரு மாதிரி ஆயிட்டீங்க? யார் அந்த சுமதி? அவங்க என் அம்மா சார். சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் அம்மா எதுக்காக ஜெயிலுக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? ஜெயில இருந்தவங்களோட லிஸ்ட் தான் மேடம் இதுல இருக்கும். அவங்க என்ன காரணத்துக்காக ஜெயில் தண்டனை அனுபவிச்சாங்கிறது இதுல கண்டுபிடிக்க முடியாது மேடம். சார், ப்ளீஸ் சார், எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயத்துக்காக இந்த தகவல் தேவை. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சுமதி உங்க அம்மான்னு சொல்றீங்க, அவங்க இப்போ உயிரோட தானே இருக்காங்க? ஆமா சார். அப்போ அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அது முடியாது சார். அதுக்காக தான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் இருங்க மேடம். சீனியர் லேடி ஆபீசர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இருங்க. ஹலோ மேடம், கொஞ்சம் என் ரூமுக்கு வரீங்களா? வரேன் சார். ஓகே. சார், வாங்க மேடம். இவங்க ஒரு லாயர். இவங்களுக்கு ஒரு டீடைல்ஸ் தேவைப்படுது. இந்த சொர்ணமுகி கூட ஆரம்பத்துல கே சுமதினு ஒருத்தங்க ஜெயில இருந்திருக்காங்க. அவங்க எதுக்காக ஜெயிலுக்கு? ஓ, அந்த சுமதியா? ஆக்சுவலா அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அந்த பீரியட்ல ஜெயில்ல அங்க நான் இருந்தேன். அந்த அம்மா ஒரு பிரைவேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. 5 லட்ச ரூபா பணத்தை கையாடல் பண்ணிட்டதா பேங்க் நிர்வாகம் கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல தான் தண்டனை அடைஞ்சு ஜெயிலுக்கு வந்தாங்க. ஆனா அந்த அம்மாவை பார்க்கும்போது
அந்த அம்மா தப்பு செஞ்சிருப்பாங்கன்னு யாருமே நினைக்க மாட்டாங்க. பேங்க்ல பணம் எப்படியோ மிஸ் ஆயிருக்கு. பாவம் அவங்க எப்படியோ மாட்டிக்கிட்டாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி 5 லட்ச ரூபாங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா 1 வருஷம் தான் ஜெயில இருந்தாங்கம்மா. அதுக்கப்புறம் அந்த பணத்தை கட்டிட்டு அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சுமதி என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னு எனக்கு எதுவுமே தெரியாதுமா. சந்தர்ப்ப சூழ்நிலையால அத சில பேர் ஜெயிலுக்கு வரதான் செய்யறாங்க. அந்த சுமதியும் அப்படிப்பட்டவங்க தான்னு எனக்கு தெரியும். குற்றம் சுமத்தப்பட்டவங்கள தண்டிக்கவோ விடுதலை பண்ணவோ கோர்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்கு. எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லம்மா. அந்த சுமதி ஜெயில இருந்த வரைக்கும் அவங்க நடத்த நல்லபடியா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில் வேணுமா? ஆ